வணக்கம் நண்பர்களே. வருகின்ற டிசம்பர் 30ஆம் தேதி அனைத்து விஷ்ணு கோயில்களும் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கின்றது. இந்த நிலையில் திருமலையில் உள்ள ஏழுமலையான் திருக்கோயிலில் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி முதல் 2026ஆம் வருடம் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு வைகுண்ட ஏகாதசி விழாவானது வெகு சிறப்பாக கொண்டாட திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் தேவையான ஏற்பாடுகளை செய்து வருகின்றது. வைகுண்ட ஏகாதசி குறித்து கடந்த வாரம் வெளியிடப்பட்ட அறிக்கையில் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வரை வைகுண்ட துவார தரிசனமானது பக்தர்களுக்காக திறக்கப்படும் என்றும் இந்த பெருவிழாவின் பொழுது 10 நாட்களில் தோராயமாக 8 லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்ய வருவார்கள் என்றும் வருகின்ற பக்தர்களில் பொது தரிசனத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 10 நாட்களில் மொத்தமாக 182 மணி நேரங்கள் வைகுண்ட பரமபத வாசலானது திறக்கப்படும் என்றும் அதில் 164 மணி நேரம் பொது தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வைகுண்ட ஏகாதசியின் முதல் 3 நாட்களுக்கு ஸ்லாட்டட் சர்வ தரிசனம் உட்பட அனைத்து சிறப்பு தரிசனங்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. வைகுண்ட துவார தரிசனத்தின் முதல் 3 நாட்கள், அதாவது டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதி ஆகிய 3 நாட்களும் எந்த வகையான சிறப்பு தரிசனங்களுக்கும் அனுமதி இல்லை என்றும் இந்த 3 நாட்கள் ஈடு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் பொது தரிசன பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசிக்காக சிறப்பு டிக்கெட்டுகள் வழங்கும் பொழுது கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட விரும்பத்தகாத நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு இந்த முறை அனைத்து பக்தர்களுமே ஆன்லைன் முறையில் மட்டுமே விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று திருமலை தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. ஜனவரி 2ஆம் தேதி முதல் ஜனவரி 8ஆம் தேதி வரை 10,500 ரூபாய் செலுத்தி பெறக்கூடிய ஸ்ரீவாணி தரிசன டிக்கெட்டுகளும் 300 ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட்டுகளும் விநியோகிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஜனவரி 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் 1000 ஸ்ரீவாணி தரிசன டிக்கெட்டுகளும் 15,000 300 ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட்டுகளும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே திருப்பதி மற்றும் திருமலை பகுதிகளில் உள்ள உள்ளூர் வாசிகளுக்கான தரிசனங்களுக்காக ஜனவரி 6, 7 மற்றும் 8ஆம் தேதி ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்யலாம் என்றும் அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. ஏகாதசியை முன்னிட்டு டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திருமலைக்கு வைகுண்ட துவார தரிசனத்திற்காக செல்ல விரும்பும் பக்தர்கள் கண்டிப்பாக ஆன்லைன் முறையிலேயே விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதன்படி அவர்களுக்கான முன்பதிவுகள் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை முதல் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை வரை திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான ttdevastanam.ap.gov.in என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி முன்பதிவு செய்த பக்தர்களில் இருந்து மின்னணு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் பக்தர்களின் பட்டியலானது வெளியிடப்படும். இந்த பட்டியலில் உள்ள பக்தர்கள் மட்டுமே டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி, 31ஆம் தேதி மற்றும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திருமலையில் பொது தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குறிப்பிட்ட 3 நாட்களுக்கும் முன்பதிவு இல்லா பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். தொடர்ந்து வருகின்ற டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு 10,500 ரூபாய் செலுத்தி பெறக்கூடிய ஸ்ரீவாணி நன்கொடையாளர்களுக்கான டிக்கெட்டுகள் வெளியிடப்படும் என்றும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணி அளவில் 300 ரூபாய் சிறப்பு வழி தரிசனத்திற்கான டிக்கெட்டுகள் வெளியிடப்படும் என்றும் தேவஸ்தான நிர்வாகத்தினரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குறிப்பிட்ட தினங்களுக்கு முன்பதிவு மற்றும் சிறப்பு வழி தரிசனங்கள் பெறாத பக்தர்கள் பொது தரிசனம் மூலமாக ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 8ஆம் தேதி வரை அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருமலையில் கொண்டாடப்படும் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை முன்னிட்டு அலிப்புரி பகுதியில் தினமும் வழங்கப்படும் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோம டிக்கெட்டுகள் ஆனது இந்த 10 நாட்களுக்கும் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருமலை மற்றும் திருப்பதி கோயில்களில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் குறித்து தகவல்களை தொடர்ந்து பெற எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க.